ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எப்போதும் போல சீக்கிரமா இருந்துச்சு கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சோறு பொங்கி மீண்டும் கறி மிளகா தாங்க பொரிக்க போறேன். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா இந்த கறி மிளகா ரெசிபி மறுபடியும் ஒரு டைம் போடுங்க அப்படின்னு. இது கொஞ்சம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க. ஒரு வாரமா அலைஞ்சு தெரிஞ்சுதான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. சோ கறி மிளகா தான் பொரிக்க போறேன். அப்புறமா 2 கேரட்டை சீவி அதை வந்து சோறோட மிக்ஸ் பண்ணி சும்மா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே வதக்கிடலான்னு. கறி மிளகா நேற்றுக்கு நைட்டே கட் பண்ணிட்டேங்க. நல்லா கழுவிட்டு நைட்டே கட் பண்ணிட்டேன். நைட்டை சமைச்சிடலான்னு பார்த்தேன். பிள்ளைங்க காலையில பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நேற்றுக்கு சிக்கன் குழம்பு வச்சதுனால காலையில பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கட் பண்ணதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இந்த கறி மிளகா கட் பண்றதுனால உங்க கை காந்தாதா எரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குங்க. அதெல்லாம் ஒரு இதுவுமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்டெல்லாம் தெரியாதுங்க. நம்ம நார்மலா காய்கறி எப்படி வெட்டுறோமோ அதே ஃபீல் தான் இதுல இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காதுங்க. இந்த மிளகா லைட்டா காரம் இருக்கும், ஆனா பெரிய அளவுல நம்ம சாம்பார் மிளகால இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதனாலதான் இதுல இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மையை மாத்துறதுக்கு தான் நம்ம பெரிய வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கிறோம். பெரிய வெங்காயம் ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய கொஞ்சம் கூட்டு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து, தக்காளி வந்து கொஞ்சம் காரத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு இது காரம் இருக்காது. கொடமிளகாக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. இப்ப 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்றேங்க. நீட்டமா குறுக்க எப்படினாலும் நம்ம கட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிட்டு 2 தக்காளி, அதுக்கப்புறமா கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா அதை சீவி, அதுக்கப்புறமா எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த கேரட், துருவன கேரட், இதையெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிட்டு அது கூட சோறை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பையனுக்கு வந்து கொடுத்துடலான்ட்டு. பையனுக்கு பல்லு வலி நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து அவன் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டான். அதனால நான் இருப்பான்னு கேட்கல. சரி, +2 படிக்கிறான் இல்லையா, ஸோ அதனால அனுப்பி விட்டேன். இன்னைக்கு தனலட்சுமி, சிவா, ராஷ்மி, ரவிக்குமார், ரவிச்சந்திரன், ராயன், நந்தினி, தாரகேஷ், ரோகிணி, திலக்ஷிகா, சாய் மித்ரா, விவேக், மதன் கோபிராஜ், யோஷிகா ஸ்ரீ, தொல்காப்பியன், முகமது ஹபீஸ், நிஜந்தா, பிராணவ திலகன், சுஜய் கிரண், இவங்களுக்கு பிறந்த நாள். கண்ணா உங்களுக்கு கடவுளுடையாரும் எங்க எல்லாருடைய விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு ஆல். அதுக்கப்புறம் கார்த்திக், முத்து வெங்கடேஸ்வரி, சிலம்பரசன், வர்ஷினி, ஹம்சிகா, பிரசாந்த், இவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கும் கடவுளுடையாரும் எங்க எல்லாருடைய விஷயம் கண்டிப்பா இருக்கும். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.